பொதுவாகவே இந்த கோல்டு பதார்த்தம்லாம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கச்சேரிக்கு முன்னாடி மிளகு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. நைட்டு வந்து தூங்கறச்சே அவங்களுக்கு முன்னாடியே ஏசி போட்டு விட்டுருவாங்க. ஸோ கோசியாக நல்லாயிருக்கும் அவங்களோட இது. தலையில் வந்து ஸ்கார்ஃப் கட்டிப்பாங்க, காலில் சாக்ஸ் போட்டுப்பாங்க, ஏன்னா தொண்டை அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஹேண்ட்பேக்கில் ரொம்ப சமாச்சாரம் இருக்காது. கர்ச்சீஃப் இருக்கும், ஒரு டப்பாக்குள்ளே அந்த சாதாரண பச்சை அவலை, சுகர் ஏதாவது இறங்கி போயிடுத்துனாக்கா அப்போ அதை வச்சுப்பாங்க. அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னா என்னது? ரொம்ப இது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கொடுத்ததுலே? பருப்பு உசிலி பண்ணி கொடுத்தேன். இந்த இது உசிலிக்கு உன் கைக்கு ஒரு பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னா, ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ இது வந்தானாக்கா அவங்க பர்ஸில் பைசாலாம் கொண்டு வர மாட்டாங்க. அன்றைக்கி மட்டும் கையில் பைசா இருக்கும். அவங்களுக்கு பைசாவை பற்றியே தெரிஞ்சதில்லை. எங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி முக்கியமான நாளில் கொடுத்த பணம்லாம் நான் இன்றைக்கும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப எமோஷ்னலாக போயிடும் சில சமயம்லாம். சடனாக தானே போனா தாத்தா, நியூமோனியா வந்து கேலப்பிங் நியூமோனியா ஓவர். ஸோ தட் வாஸ் அ பிக் ஷாக் ஃபார் ஹர். ஸோ அதுலேருந்து வந்து ஷீ டிசைடட் ஐ திங்க் பாடக்கூடாதுன்னுட்டு அதுலேருந்து பாடுறது. தாத்தா போனதுக்கு அப்புறமா அப்துல் கலாம் சார் வந்திருந்தார், அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அம்மாவோட கடைசி அந்த வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது? லைக் ரொம்ப கஷ்டப்படலை. அந்த ஒரு தடவை கீழே விழுந்துட்டு இந்த ஃபீமர் போன் ஃப்ராக்சர் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஷீ ஸ்லோ டவுன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து அவங்க சாப்பிட முடியாத போன போதெல்லாம் நான் வந்து சூப் பண்ணி கொண்டு போய் வாயில் ஊட்டி விட்டுருக்கேன். தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. நீங்க இது வரைக்கும் நிறைய கச்சேரிகள் அவங்களோட டிராவல் பண்ண தருணம் இருக்குல்ல, இந்த ஒரு கச்சேரி வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வந்துமே இதை பத்தி பேசினாங்க, நாங்க ஃபேமிலி இதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னா எந்த ஒரு கச்சேரி, எந்த ஒரு மொமெண்டா ஏதாவது ஞாபகம் இருக்கு? அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த திருப்பதியிலெல்லாம் போகும்போது மாமியாரும் கூட போயிட்டு அந்த ரொம்ப எமோஷ்னலாக போயிடும் சில சமயம்லாம். பர்டிகுலராக எதையும் சொல்கிற மாதிரி எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல. எல்லாமே யூனிக்காக இருக்கும், எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம வந்து எதையுமே தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு தெரியல. இப்போ என்ன புடவை கட்டலாம் அந்த மாதிரி சஜஷன்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களே டிசைட் பண்ணியிருப்பாங்களே இதுக்கு இது இந்த புடவை? கச்சேரிக்குன்னு ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு 7-10 புடவை தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாமியார்கிட்ட இருக்கும். ராதா இன்னைக்கு இதை கட்டிக்கலாம் அப்படின்பா, மாமியார் அதே மாதிரி கட்டின்னு வந்துடுவோம். அப்படிதான் எல்லாம் மேட்சிங்காக போடுவாங்களோ? இப்போ ஒரு கச்சேரிக்கு போகிறப்போ கலர் கோடு இருக்கும். முன்னாடியெல்லாம் முத்துச்செட்டியார் இருந்த வரைக்கும் அவர் வீவ் பண்ணி கொடுத்தா 3 வீவ் பண்ணி கொடுப்பார். ஓகே. ஸோ அம்மசம்மா, மாமியார் அண்டு இது விஜய் சித்தி 3 பேரும் ஒரே மாதிரி கட்டுவாங்க. அப்படி தான் யுஎன் எல்லாம் அங்கே இங்கே எல்லாம் கட்டியிருக்காங்க. அதை வச்சுட்டு தான் எங்கள் மாமியார் வந்து நல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுங்கிறத வீவ் பண்ணி வாங்கிப்போம். இதை பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா, பெரியம்மா, நான் 3 பேரும் தனியாக ஆர்டர் கொடுத்து நாங்கள் ஒரே மாதிரி கட்டிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் இப்போ புடவையுமே சொன்னீங்க, நிறைய ஸ்டைல் வந்து நான் அவங்கள மாதிரி தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பழக்கமாயிடுச்சுன்னு. பர்டிகுலராக அவங்க என்ன மாதிரி புடவைகள்லாம் விரும்பி கட்டுவாங்க? இல்லை இந்த பார்டர்லாம் பர்டிகுலராக சொல்லுவாங்களே, குட்டியாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்களா? ரெட்டைப்பேட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டபுள் சைடு ரெட்டைப்பேட்டு. அதுக்கப்புறமா சிங்கிள் பேட்டாக இருந்ததுன்னா அடைச்சி திக்கா அந்த மாதிரி. அவங்க சூஸியாலாம் இருந்ததே கிடையாது. வாட் எவர் ஷீ கெட்ஸ் இட் அஸ் கிஃப்ட் அந்த மாதிரி தான் கட்டிப்பா. போய் கடையிலலாம் போய் தனக்கு பிடிச்சது அந்த மாதிரிலாம் வாங்கிட்டதே கிடையாது. ஷாப்பிங் போகிற பழக்கம் இருக்கா அவங்களுக்கு? நீங்கள் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஷாப்பிங்கே போக மாட்டாங்களா? காத்தால ஏந்தா காஃபி சாப்பிட்டுட்டு அவங்களோட பூஜை இது குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு ஜபம் சொல்லிட்டு இதுதான் அவங்களுக்கு. இங்கே வரணுன்னா பொண்ணு வீட்டுக்கு வரணுன்னா இங்கே வருவாங்க, இல்லாட்டா விஜய சித்தியாத்துக்கு போவாங்க. மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இல்லை இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி. சாயந்தரம் ஆனானாக்கா தலையை வாரிண்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து ராத்திரி ரேடியோ கேட்டுன்னு டிவி பார்த்துன்னு அந்த மாதிரி சின்ன
டியூரிங் எங்கள் வீட்டுக்கு வரைச்ச ப்ராக்டிஸ் செஷன் அங்கே தனியாக அவங்க அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க லைஃப். நைட்டு வந்து தூங்கறச்சே அவங்களுக்கு முன்னாடியே ஏசி போட்டு விட்டுருவாங்க. ஸோ கோசியாக நல்லாயிருக்கும் அவங்களோட இது. தலையில் வந்து ஸ்கார்ஃப் கட்டிப்பாங்க, காலில் சாக்ஸ் போட்டுப்பாங்க, ஏன்னா தொண்டை அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், கோல்டு பிடிக்காமல் இருக்கணும்னா காதை மூடிக்கணும், காலை மூடிக்கணும். ஏதாவது டிப்ஸ் சொல்லுவாங்களா? இப்போ வந்து நம்மளோட வந்து நம்ம உடம்ப கேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் பர்டிகுலராக வந்து அவங்க சிங்கர்ன்றப்போ த்ரோட்டை பத்திரமா பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படி ஏதாச்சும் இருக்கா? பொதுவாகவே இந்த கோல்டு பதார்த்தம்லாம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கச்சேரிக்கு முன்னாடி மிளகு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஆர்த்தி, பாபாவுக்கு ஆர்த்தி பண்ணி முடித்த உடனே அந்த விபூதி அந்த கஷாயத்தில் போட்டு அதை குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அது தவிர மற்றபடி தொண்டைக்குன்னு தனியாக எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு 2 பேரும் இப்போ ஒன்றா போகிறீங்க அப்படின்றப்போ நிறைய பார்க்குற இடங்கள் ஏதாவது விஷயங்கள் வாங்குறது இல்லை சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுங்கள்? கரெக்டான ஆகாரம் தான் சாப்பிடுவாங்க, ஜாஸ்தியும் குறைச்சல் அந்த மாதிரிலாம் இல்லை. எவ்வளோ முடியுமோ அந்த கெப்பாசிட்டி அவங்களே டிசைட் பண்ணி அதுக்கு சாப்பிடுவாங்க. கரெக்டாக இருப்பாங்க ஈட்டிங் ஹேபிட்ஸில். ஜாஸ்தி ஆசைப்பட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க, அந்த டயத்துக்கு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது இந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் ரொம்ப அப்படிலாம் போக மாட்டாங்க. இந்த காஃபி சாப்பிட்றச்சே கொஞ்சம் ஏதாவது இந்த ஸ்நாக்கிங் லேஸாக தான் உண்டு, அதுவும் எப்பவும் இல்லை. டிஃபன் இல்லைனாக்கா நான் நீ இதே பண்ணி கொடுத்துருக்கேன், நம்ம அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளேக்ஸ் அவலெல்லாம் அப்படி லேஸை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அதில் வேர்க்கடலை எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி கொடுப்பேன். அவங்க வந்து கையில் எப்போவுமே ஒரு அவல் டப்பாவை வச்சுருப்பாங்க. ஒரு டப்பாக்குள்ளே அந்த சாதாரண பச்சை அவலை, சுகர் ஏதாவது இறங்கி போயிடுத்துனாக்கா அப்போ அதை வச்சுப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிப்பு. நல்லா இருக்கு. நிறைய சொல்கிறீங்களே மேம், நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் போலையே. ஹேண்ட்பேக்கில் ரொம்ப சமாச்சாரம் இருக்காது. கர்ச்சீஃப் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அவல், அதுக்கப்புறம் வந்து குட்டி டப்பாவில் ஒரு ஒரு உளுண்டு அவல் இருக்கும். அந்த மாதிரி பிரசாதங்கள் ஏதாவது வச்சிருப்பாளா இருக்கும். அந்த மாதிரி பெரிய ஹேண்ட்பேக்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில பேர் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி இவங்க அதிகபட்சம் இந்த ஒரு பொருள் வச்சிருந்தாங்கன்னா என்ன பொருள்? வலை ரொம்ப பிடிக்கும், கிளாஸ் வலை. நான் எங்கே போனாலும் பட்டு வலைன்னு பேர் அதுக்கு. அதில் டிசைனில் இருந்தாலும் தான் பிடிக்காது, பிளெயினாக பிடிக்கும். அந்த மாதிரி வளையல் நிறைய வச்சுருப்பாங்க, கலர் புடவைக்கு தகுந்த மாதிரி. இந்த கையில் வந்து குறைச்சலாக போடுவாங்க 2, இந்த கையில் தான் வலை கிளாஸோட போடுவாங்க. நார்மல் டேஸில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஏன்னா தாளம் போடும்போது சிலிங்க பிள்ளைங்களுக்கு சத்தம் வரக்கூடாது. அதனால் எங்கள் மாமியாருக்கும் கிளாஸ் வலை ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ், அதுலேயும் பச்சை, மெரூன், ரெட்டு கூட சுமார் தான், அண்ட் ப்ளூ, மஸ்டர்டு, இந்த மாதிரி 4-5 கலர் தான் இருக்கும். அந்த ஜரிகைலாம் இருந்தால் பிடிக்காது, பிளெயின் வளையல் தான் பிடிக்கும். ஹைதராபாடில் தான் அது கிடைக்கும். ஸோ நான் எப்போ போனாலும் குங்குமமும் வளையும் மஸ்ட்டு. எம்எஸ் அம்மாவோட ட்ராவல் பண்ணுறது, அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த டிசிப்ளின், அந்த ஒரு எல்லாமே ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இம்பைப் பண்ண முடிஞ்சுது. ஹவு ஷீ கேரிஸ் ஃபார்வர்ட் டியூரிங் கச்சேரிஸ், அவுட் சைட் கச்சேரிஸ், ஹவு ஷி ட்ரீட்ஸ் பீப்புள். ஸோ இதெல்லாம் மாமியாரோட அந்த பழக்க வழக்கம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய கற்றுக்க வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ஆல்சோ எவ்ரி ஆஃப்டர்நூன் எம்எஸ் அம்மா யூஸ் டு கம் ஹோம் டு ரிஹர்ஸ். ஓகே. ஒரு சுதி பெட்டி எடுத்துன்னு வந்து சுடி பாக்ஸை போட்டுட்டு பாடுவாங்க. பழைய பாட்டாக இருந்தாலும் புது பாட்டாக இருந்தாலும், ரெக்கார்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும். அப்போல்லாம் நிறையா ஹெச்எம்பிக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உட்காந்து இன்ட்ரிகேட்டாக எழுதி அதை மீனிங் பார்த்து அதை உச்சரித்து இதெல்லாம் பண்ணும்போது இந்த குழந்தைகள்லாம் அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, பேசுகிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்புட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் முடித்த அப்புறமா மத்தியானம் காஃபி டிஃபன் கொடுக்கறது என் வேலை. ஸோ அவங்களுக்கு அது ஷி யூஸ் டு பி வெரி ஹாப்பி. அண்ட் வீட்டுக்கு ஒரு 12 to 3:30 வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டுன்னா என்னது? ரொம்ப இது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கொடுத்ததுலே, இல்லை நீங்கள் சமைச்சு கொடுத்ததுல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேவரட் ஃபுட் இருக்கா எம்எஸ் அம்மாக்கு? அதாவது எல்லாமே பிடிக்கும், அளவாக சாப்பிடுவாங்க. அவங்க தட்டே சின்ன தட்டு தான் வச்சுப்பாங்க. அந்த தட்டு பக்கத்தில் இன்னொரு தட்டு வைப்பாங்க. இந்த இந்த மிளகா அதெல்லாம் தூக்கி கீழெல்லாம் போட மாட்டாங்க. அது வைக்கிறதுக்கு ஒரு தட்டு. ஆமாம், கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும், கூடுதலாக புளிப்பு பிடிக்கும். அதனால் புளியை கரைச்சி வச்சு
அது பிறகு கொஞ்சம் ஊற்றிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எப்போவுமே நான் புரிஞ்சுட்டது சைக்காலஜி என்னென்னா, கொஞ்சம் வயசானவங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி கொஞ்சம் பிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு தடவை வந்து நான் இது பருப்பு உசிலி பண்ணி கொடுத்தேன். கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. எனக்கு கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் கட் பண்ணுறது அது ஒரு ஆர்ட் ஆக்சுவலி. அவங்களுக்கும் வெஜிடபிள் கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவங்களும் கட் பண்ணியிருக்காங்க. நானும் நிறையா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தபோது அன்றைக்கி ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. எங்கள் மாமியாரோட பிளானாக என்னன்னு தெரியல. அன்றைக்கி நீ சமைச்சு கொடுத்ததுக்கு நீ இந்த இது உசிலிக்கு உன் கைக்கு ஒரு பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னா, இது என்னடா அது வம்பா இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வந்து இந்த சாய்பாபா அவளுக்கு கொடுத்த ஒரு கங்கணம், அதை வந்து எனக்கு கை காமின, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிற போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். கையில் கங்கணம் போட்டால் இதுக்கும் அதுக்கும் கோரிலேஷன் நம்மளா பண்ணிக்கணும். பட் அன்னைக்கு ஷி டிசைடட் டு கிவ் இட் டு மீயாக இருக்கும். ஸோ இதை ஒரு இதுவாக ரீசனாக சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும். அது என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை என்ன சொல்லி கொடுத்தாங்க? உசிலி போட்ட கைக்கு ஒரு இது கங்கணம் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இது என்னடா அது அப்படின்னு எனக்கு ஒரு அதாவது நான் வேல்யூ பண்ணுறது வந்து மனுஷங்களோட மனசை தான் தவிர மெட்டீரியல்ஸு இது வரும் இப்படி போகும் அது வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்மளே நிரந்தரம் இல்லாத போது ஐ வேல்யூ ஒன்லி எவ்ரிபடி சென்டிமெண்ட்ஸ் அண்ட் தட் ஹியூமிலிட்டி. நோ, அதுதான் எனக்கு பிடிச்சது. அது அவங்க கிட்டக்கேருந்து நிறையா கற்றுண்டது அந்த விஷயத்தில். வேலைக்காரனா கூட பார்க்க மாட்டா, அப்படி ஒரு கைண்டாக இருப்பா எல்லாருக்கிட்டேயும். ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ இது வந்தானாக்கா அவங்க பர்ஸில் பைசாலாம் கொண்டு வர மாட்டாங்க. அன்றைக்கி மட்டும் கையில் பைசா இருக்கும். அவங்களுக்கு பைசாவை பற்றியே தெரிஞ்சதில்லை. இது என்ன ரூபா, இது எத்தனை ரூபான்னு. ஏன்னா ஹேண்டில் பண்ணினதே கிடையாது பைசா. இங்கே செக்கில் சைன் போடுனா போடுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இது எங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி முக்கியமான நாளில் கொடுத்த பணம்லாம் நான் இன்றைக்கும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கீங்களா அதெல்லாம்? புது புது நோட்டு கொண்டு வருவா. 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா மேக்ஸிமம். அதுக்கு மேலெல்லாம் இது பண்ணுது. எல்லாருக்கும் இந்தான்னு கொடுப்பாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மகாலட்சுமியும் ஒரு 10 ரூபா கட்டு, ஒரே ஒரு கட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு எனக்கு பிளெஸ்ஸிங். இன்னி வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் ஒன்லி. நோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ, அம்மாவோட வீட்டில் இருக்கிறப்போ இந்த ஆக்ட்ரஸஸ் யாராச்சும் வந்து பார்க்குறது பேசுறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்க? வீட்டுக்கு வருவாங்களா செலிபிரிட்டிஸ்லாம்? நாங்கள் வந்து வீடு மட்டும் இல்லை, புட்டபர்த்திக்கு நாங்கள் சேர்ந்து போயிருக்குமே. அப்போ வந்து நிறைய அந்த அஞ்சலி தேவி அம்மா, அப்புறம் வந்து ராஜேஸ்வரி, இவ எல்லாரும் அங்கே தேர் ஆல் வெரி ஆர்டன்ட் டிவோட்டிஸ் இல்லையா. ஸோ அவள் எல்லோரும் வரும்போது எல்லாரோடையும் கலந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். எல்லாம் பழசு ரீகலெக்ஷன் இதெல்லாம். ஸோ அது ஒரு தருணம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியட் அந்த டயத்தில். வீட்டில் பார்க்க போனால் நிறைய பர்சனாலிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. தாத்தா போனதுக்கப்புறமா அப்துல் கலாம் சார் வந்திருந்தார். அவர் வந்து இந்த கவிதையெல்லாம் எழுதி அதெல்லாம் இது பண்ண. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போது தாத்தா தவறினதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கடைசி கச்சேரி வந்து 97 வந்து மியூசிக் அகாடமியில் தான் அவங்க பண்ண கடைசி கச்சேரி. எல்லாருக்குமே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டிருக்காங்க, வந்து பாடுங்க கச்சேரிக்கு வாங்க நிறைய கேட்டோம். ஆனால் அம்மா வந்து மறுத்துட்டாங்க. அதோட காரணம் என்ன உங்களுக்கு எதாவது தெரியுமா? எதனால் வந்து வரலை அதுக்கப்புறம் வெளியே? அவங்களுக்கே மனசு வெறுத்து போயிடுது. லைக் ஃபுல்லாக அவங்க தானே பில்லர் மாதிரி இருந்து அவங்களோட எதிர்க்க அவங்க எப்பவுமே தாத்தா கச்சேரிக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க தான் லிஸ்ட்டு போடுவாங்க. ஒரு கார்டில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு எழுதுவாங்க. ஸோ அவங்க கொடுத்தது தான் பாடணும். இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த சைக்காலஜி தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த பெரிய ஒரு லீடு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க பாடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டை மாற்றுறோன்னு நினச்சிக்கிறோம், நடுப்புற வந்து ஒரு துக்கடாவை போடுறோன்னு சொல்லிட்டு. பட் அந்த சமயத்தில் யாராவது ஒரு பெரிய மனுஷா வந்திருப்பா, நானக் பாடு அப்படின்னுட்டு எங்கள் மாமியார்கிட்ட சைன் பண்ணுவாள். குருநானக் பாட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாகிடும்.
ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் ஹாப்பியாக பண்ணணும், அதுதான் தாத்தாவோட எய்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீதியில் அவங்க லிஸ்ட்டு போடுவாங்க, நடுப்புற 1 2 மாற்றுவாங்க. அதை வந்து சிக்னல் கொடுக்கறது எங்கள் மாமியார் தான். இவங்கள கண்ணாடி போடக்கூடாது கச்சேரியும் போது, அது ஒரு பெரிய ஒரு இது ப்ராக்டிஸ். ஏன்னா கண்ணாடி போட்டால் டைவர்ட் ஆகிடும் அப்படின்னு தாத்தாக்கு ஒரு இது. ஸோ கச்சேரிக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடி இருக்கும், கச்சேரிக்கு அப்புறம் அந்த சமயத்தில் கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுருவாங்க. ஸோ அந்த சிக்னல் எல்லாம் எங்கள் மாமியார் தான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிங்க, கெமிஸ்ட்ரி, சைக்காலஜி எல்லாம் அது எங்கள் மாமியார் அப்படி ஆணு திறக்கும்போது இங்கே வாய்ஸ் கிளம்பும். அது அது எப்படி அது பியாண்ட் சயின்ஸ். அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து தாத்தாவோட அந்த இதுதான். இது ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டு. சடனாக தானே போனா தாத்தா, நியூமோனியா வந்து கேலப்பிங் நியூமோனியா தான். ஸோ தட் வாஸ் அ பிக் ஷாக் ஃபார் ஹர். ஸோ அதுலேருந்து வந்து ஷீ டிசைடட் ஐ திங்க் பாடக்கூடாதுன்னுட்டு அதுலேருந்து பாடுறதில்லை. அதுக்கப்புறம் பாரத் ரத்னா அவார்டு வந்தபோது கூட மனசுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போய் அங்கே வந்து அவார்டு வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரியும் அவர் பாடுறதில்லை அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபேமிலியில் சொல்லி பார்த்தீங்களாப்பா? சொல்லியிருப்பாங்கல்ல, கிளியராக அவங்க பாடக்கூடாதுன்னுட்டு முடிவெடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போயின்னு இருப்பாங்க, வீட்டில் சும்மா பாடுவாங்க, பட் கச்சேரி பண்ணினதில்லை. அதை நிறுத்துறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பட் கச்சேரிக்கு போகக்கூடாதுன்னுட்டு நான் அட்டையரே மாறி போயிடுது இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் பிஹைண்டு. ஸோ இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். நம்ம வந்து அவ்வளோ பேசுறதில்ல. ஷீ டிசைடட் நாட் டு சிங். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் காரணம் இல்லை, வேண்டாம் நினச்சிருக்காங்க. அவங்களோட அந்த கடைசி காலம் பற்றி சொல்லுங்கள். எம்எஸ் அம்மாவோட கடைசி அந்த வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது? வயோதிகங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அந்த வயோதிகங்கிறது வந்து அதை நல்லபடியாக கொண்டு போகணும். அது நல்லபடியாக கொண்டு போனாங்க. வீட்டில் சப்போர்ட் நல்லா இருந்தது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டாங்க. ஸோ ஷி வாஸ் லைக் ரொம்ப கஷ்டப்படலை. அந்த ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்க, விழுந்துட்டு இந்த ஃபீமர் போன் ஃப்ராக்சர் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஷீ ஸ்லோ டவுன். ஸோ அதனால வந்து ஜாஸ்தி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே ரேடியோ கேட்டுண்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் ஷி கேம் அவுட் ஆஃப் தட். ஜென்ரலாக ஒரு ஓல்ட் ஏஜுங்கிறது எல்லாருக்கும் காமன் இல்லையா. கடைசியில் வந்து இசபெல்ல தான். ஆனால் அவங்க பார்த்துட்ட டாக்டர்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, ஃபேமிலி மெம்பர் மாதிரி கிருஷ்ணசுவாமி சிவிகே அவரெல்லாம் பார்த்துட்டு நிறைய டாக்டர்ஸ் கூடவே இருந்தது, நல்லா பார்த்துட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நாள் மடிஞ்சு போகணும் இல்லையா, அந்த பூமிக்கு வந்தாச்சுன்னா. அது மாதிரி அவங்க நல்ல லைஃபு எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு இந்த செல்யூட், ராயல் செல்யூட் எல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டே பண்ணினாங்களே, அதெல்லாம் மறக்க முடியாத அந்த ப்ரைட் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பெரிய சோல், அதுக்கு ஆனர் பண்ணினது பெரிய ஒரு. உங்களோட அந்த கடைசி கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும்லம்மா, அவங்களோட இருந்த தருணம் அது ஞாபகம் இருக்காமா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து அவங்க சாப்பிட முடியாத போன போதெல்லாம் நான் வந்து சூப் பண்ணி கொண்டு போய் வாயில் ஊட்டி விட்டுருக்கேன். ஞாபகம்லாம் இருந்துச்சு, பேச செஞ்சாங்க உங்கள்கிட்ட. இந்த கடைசி 3 நாளுக்குள்ளே தான் கொஞ்சம் அவங்களுக்கு லங்ஸில் ஃப்ளூயிடு கட்டின்னு ஆஸ்பிரேட் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாச்சு. மற்றபடி ரெக்கார்டிங்க்கு ஒரு அப்போ தான் வந்து ஜெயா டிவிக்கு எனக்கு ஒரு ரெக்கார்டிங் வந்தது. அந்த மார்கழி உற்சவத்தில் அந்த விசிடி இப்போ டிவிடி வந்துடுத்து. அப்போ நான் வந்து அவங்க கொடுத்த சாரி தான் கட்டின்னு போனேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வா, நல்லபடியாக வாச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் தான். இந்த கடைசி 2 நாள் தான் அவங்களுக்கு மெமரி கொஞ்சம் இதுவாச்சு. மற்றபடி ஷி வாஸ் வெரி சேன். எல்லாரையும் சாப்பிட்டியா, எல்லாரையும் நீ எப்படி இருக்க, அந்த மாதிரி தான் ஷி வில் ரிலேட். ஒரு பர்சனல் டச்சோடு தான் எல்லாரோடையும் இருந்திருக்காங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. உங்கள்
தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.